வேட்பாளர் நிக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல அது வந்து நீங்க போட்டியிட மாட்டேன்னு சொல்றீங்க, அதுக்கு என்ன காரணம் சார்? போட்டியிட மாட்டேன்னு சொல்றது காரணம் வந்து தலைவர் மாநில தலைவர் முடிவெடுப்பான்னு சொல்லியிருக்கேன். போட்டியிட மாட்டேன் என்று சொல்லும் போது எந்தெந்த தொகுதியில் நிற்கிறான்னு எனக்கு தெரியாது. நிற்கும் போது அதை வந்து அனைவரும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்காக நான் போட்டியிடுவதை விட பிறரை வெற்றி பெற செய்வது சிறப்பாக இருக்கும் என்ற அடிப்படையில் நான் சொல்றேன். தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் போட்டியிடுவீங்களா? கிடைக்கிற வாய்ப்பு நான் எந்த வந்து பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கேன், சட்டமன்ற உறுப்பினர் இருக்கேன், என்னுடன் பயணித்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்து அவங்களை வெற்றி பெற செய்யலாம், செய்தால் சிறப்பாக இருக்கும்னு அந்த கருத்து சொல்றேன். அரசியலை விட்டு விலகி இருக்கலாம். அரசியல் விட்டு விலகினா இங்கே அவங்க அரசியல் கேள்வி பாஜக சிறப்பா இருக்கு. தென்காசி தொகுதிக்கு நான் மீண்டும் வருவேன். நீங்க அந்த இருக்கிறனால என்ன கேட்டே இருக்கேன் தெரியுமா சார். அதுல வந்து மாநில தலைவர் சொல்லி இருந்தா நல்லா இருக்கும். நீங்க போய் சொல்லுங்க சார். அப்புறம் சொல்லுங்க, திருப்பி என்ன கேட்கக்கூடாது சார். மாணவர்களுக்கு தேசப்பற்று நாகராஜன் இந்த மாதிரி பத்திரிகையாளர் வந்து இவ்வளவு பேர்ல பயக்க வச்சு விஜய் நிக்க வச்சு கேட்க வேண்டிய கேள்வி என்ன கேட்க சார். மாணவர்களுக்கு தேசப்பற்று அவசியம். அவருக்கு டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ணுங்க. நாம அடிக்க மாட்டோம். அவரை கொண்டு நிக்க வச்சு நாராஜன் மாணவர்களுக்கு தேசப்பற்று அவசியம். நீங்க அரசியல் பற்று வேணுமா, இல்ல அரசியல் ஆர்வம் வேணும்னு நினைக்கிறீங்க? வேணுங்க. அரசியல் பண்றது டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. மாணவர்கள் மட்டும் இல்லை, எல்லாரும் கட்சி புதுசா ஆரம்பிக்கிறது கிடையாது. என்ன அவங்க கொள்கை என்ன கருத்துன்னு சொல்றது முக்கியம். ஒரு சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறோம். ஏற்றுக்கொள்ள வேண்டிய கருத்து அவரு செய்வதோடு தள்ளி கட்ட வேண்டும் கருத்தை பதிவு. நீங்க அதே மாதிரி சொன்னீங்க, பேசும்போது சொன்னீங்க கஞ்சா என்பது ஒரு மிகப்பெரிய கொடிய குறிப்பா அவர் சொன்ன மாதிரி நான் நண்பர்களோட போகும்போது அந்த ஊர்ல அந்த கோவிட்ல அந்த கதையை நான் பார்த்ததா இயக்குனர் கூட சொன்னார். நான் இடத்துல போனேன், அதை குறிப்பிட்டு போகும்போது நண்பரோட போனேன். கஞ்சா என்பது ஒரு அழிக்கப்படக்கூடிய நீங்க திரும்ப அந்த அழிக்கிறதா காமிச்சிருக்கோம் படத்தை. நீங்க கூட பார்க்கல வேண்டும், அழிக்கின்றதா காமிச்சிருக்கீங்க. கூட பார்க்காததா தெரியல. சார், தமிழ்நாட்டுல போதை நடமாட்டம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இன்னும் அதிகமா இருக்கு நினைக்கிறீங்க? இருக்கு. அதான் இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்காக தான் நாங்கள் முன்னாடி காமிச்சு அழிச்சோம். நடிகர் விஜய்க்கு நீங்க சொல்ல வேண்டிய அறிவுரை என்ன? அறிவுரை சொல்ல முடியாது. அவர் வந்து வளர்ந்த நடிகர், அவருக்கு நான் என்ன அறிவுரை சொல்றேன்? அரசியல்வாதியா நீங்க அவருக்கு சொல்ல அரசியல்வாதி, அவர் அரசியல்வாதியை நான் ஏத்துக்கிறேன். வீட்டுக்கு வந்துட்டாரு. இன்னொரு கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, மோடிசி கோயிண்ட் இதெல்லாம் கேட்டால் பெரிய சாதாரண விஷயம். நான் சொன்னது நிறைய விஷயம் சொல்றாரு. அதை பத்தி நான் சொன்ன விழாவரியாக உங்களை இன்னைக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பேசுறேன். இவ்வளவு கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. எக்கனாமிக் ஸ்ட்ரென்த் உருவாக்கும், எல்லாரும் வீடு கட்டுற வசதியை உருவாக்குன்னு சொல்றாரு. எப்படி நான் கேட்கிறேன், தமிழகம் வந்து 10 லட்சம் கோடி கடன்ல வந்து வீடு எப்படி வருவாங்க? அவாய் கோயிங் டு சீ டு தட் 10 lakh crore வந்து அழிக்க போறாங்கன்னு சொல்லுங்க. Get some policies. Don't talk about people. இலவசம் கொடுக்கக்கூடிய விஷயம் அவர் சொல்லியிருக்காரு. ஒரு மனிதனுக்கு சரிப்பட்ட வீடு, வீட்டுக்கு தேவையான நீங்களே வந்து கொடுங்கப்பா, இலவச வீடு கொடுங்க, எல்லாம் வேண்டாம் யாரும் சொல்லுவாங்க. நானே தான் சொல்றேன், கொடுக்கணும். அதுக்கு வந்து எப்படி கொடுப்பீங்கன்னு நான் கேட்கிறேன். Give up from plans. நான் இந்த உயிரை காப்பாற்ற வேண்டும் சொன்னால் எப்படி? யாராலும் முடியாது. இந்த உயிரை காப்பாற்ற வேண்டிய சூழல் இருக்கிறார்களே, எப்படி காப்பாற்ற போகிறீர்கள் என்று கேட்டால் அதுக்கு மருத்துவம் அப்படின்னு சொல்லணும். நம்ம சொல்யூஷன்ஸ். Don't point out the problem. இது இருக்கு இது இப்படி செய்யணும்னு சொன்னா எப்படி செய்வீங்கன்னு சொன்னா நான் சந்தோஷப்படுவேன், மக்கள் சந்தோஷப்படுவாங்க. இது இருக்கு அது இருக்குன்னு சொல்லக்கூடாது. இல்லை அரசியல்வாதம் போது ஆனால் கொடுத்த பிறகு நேரடியாக வந்து கேட்க வேண்டியது மக்கள். வாக்குறுதி நிறைவேற்றினார்களா இல்லையான்னு கேட்டுவிட வேண்டியது மக்கள் தான் கேட்கணும். இதுதான் எல்லாரும் சொல்றாங்க. ஒருத்தர் வந்து ஆட்சியில் இருப்பதை எதிர்ப்பது இங்கே கலாச்சாரம் தான். இதனால என்ன பொறுத்த வரைக்கும் மக்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய கட்டம் எப்போதும் வந்து நீங்க இதை பாருங்க. சொல்ற கருத்துலாம் சில கருத்து இங்க வந்து விஜய் இன்று வந்தவர். நீங்க இதை விட பெரிய பெரிய இயக்கங்கள், பெரிய பெரிய தலைவர்கள் இருக்கிறார்கள். அவரை பற்றி நீங்க சுட்டி காட்டி கேட்டீங்க என்று கூட மருத்துவ பார்த்திருக்கீங்க. திமுக ஆட்சியை வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு போட்டோம். இந்த மாதிரி கேள்வி கேட்க முதல்ல press வந்து do not make a small man to be a big man by planting all this to the people. நீங்க ஒருவரை பெரியவராக நீங்க உருவாக்காதீங்க. அங்கிருந்து வந்தவங்க தான் இங்க. You have to be very responsible. நீங்க வந்து கூட்டத்தை காமிச்சு உதாரணமா நீங்க மக்கள் வருவாங்க, யார் கூட்டாலும் வருவாங்க, மக்கள் வரதான் செய்வாங்க. திமுக கூட்டத்துக்கு 200 ரூபாய் கொடுங்க நம்பரே. சார், தேசிய ஊரை வரையப்படுத்த பிறகு 100 நாள் 120 நாள் மாத்திட்டாங்க. அது கிராமப்புற மக்களுக்கு பெரிய உதவியா இருக்கும். ஆனா தமிழக முதல்வர் பொறுத்த வரைக்கும் அந்த இதுல காந்தி பேரை எடுத்துட்டு தான் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறார். காந்தி பேர் எடுத்துட்டாங்க. மக்களுக்கு வந்து 125 நாள் ஆக்கியிருக்காங்க. அதை பத்தி பேசணும். அதுக்கு அடுத்த சர்ச்சைக்கு போகும். 120 நாள் பண்ணும்போது 60% given by the central government, 40% has been given by the state government சொல்லியிருக்காங்க. அது அவங்க வருத்தமா இருக்கும். ஆசைப்படும் போது அவர் சொல்லுவாங்க, சகோதரர் இருக்காரு, நீங்களும் 2026 தேர்தல் வந்து யாருக்கு அப்படியே நாங்க வந்துருக்கோம்.
உங்களை அழைத்து சிறப்பாக பேசுகிறேன். அப்புறம் தேர்தல் எந்த அளவு இருக்குன்னு தெரியும். பல கருத்துக்களை சொல்ல இருக்கிறேன். 5ஆம் தேதி அன்னைக்கு ராஜபாளையத்தில் மாநில தலைவர் அமர்வு பெரிய பொதுக்கூட்டம் நடக்கிறது. அங்கு இந்த கருத்துக்கெல்லாம் சிறப்பாக பதில் வைத்திருக்கிறேன். அங்கு நீங்க கேட்கிற எல்லா கேட்கும் நான் பதில் சொல்லியிருக்கேன்.